வணக்கம். சும்மா இரு. இந்த ஒரு வார்த்தை பல சித்தர்களின் வாழ்வை மாற்றியது. பலரின் உள்ளத்தை விழித்தெழச் செய்தது. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம் வேண்டும், புகழ் வேண்டும், அமைதி வேண்டும். ஆனால் ஒரு சித்தர் சொன்னார், நீ ஓடாதே, முதலில் சும்மா இரு. ஏன் தெரியுமா? ஏனெனில் மனிதன் வெளியில் ஓடும்போது சக்தி சிதறுகிறது. ஆனால் உள்ளே அமைதியாக இருக்கும்போது அதே சக்தி சேர ஆரம்பிக்கிறது. ஒரு ஏரி அசைந்து கொண்டே இருந்தால் அதன் அடியில் இருக்கும் சந்திரன் தெரியாது. அதே ஏரி அமைதியாக இருந்தால் முழு நிலவும் பிரதிபலிக்கும். அதே போல மனம் அமைதியானால் உள்ளிருக்கும் சக்தி விழிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் சொன்னார்கள், சும்மா இரு, சக்தி தானாக வரும். இந்த சக்தி என்ன? அது வெறும் உடல் வலிமை அல்ல. அது உயிரின் ஒளி, ஒரு மேக்னெட்டிக் பிரசன்ஸ், ஒரு இன்னர் பவர். சிலரிடம் பேசும்போது அவர்கள் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் ஒரு சக்தி உணர்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த இன்னர் சக்தி. இந்த சக்தி வந்தவுடன் அடுத்ததாக வருவது சரஸ்வதி. ஏன் தெரியுமா? மனம் அமைதியானவுடன் அறிவு மலர ஆரம்பிக்கும். முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் தெளிவாக தோன்றும். புதிய சிந்தனைகள் வரும். பேச்சில் ஆழம் வரும். சொற்களில் உயிர் வரும். அதனால்தான் பல ஞானிகள் அதிகமாக பேசவில்லை. அவர்கள் உள்ளே அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியிலிருந்து ஞானம் பிறந்தது. அதுதான் சரஸ்வதி. அதன் பிறகு லக்ஷ்மி. இதை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். லக்ஷ்மி என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. அது வளம், அது ஈர்ப்பு, அது அபண்டன்ஸ். ஒரு மனிதரிடம் சக்தியும் அறிவும் இருந்தால் உலகம் தானாக அவரை தேடி வரும். அவருடைய வேலை உயர ஆரம்பிக்கும். மக்கள் அவரை மதிக்க ஆரம்பிப்பார்கள். வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். இதுவே லக்ஷ்மி தத்துவம். அதனால்தான் இந்த வரிசை மிகவும் முக்கியம். முதலில் மௌனம், பின்னர் சக்தி, அதன்பின் சரஸ்வதி, இறுதியில் லக்ஷ்மி. ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? நேராக லக்ஷ்மியை தேடுகிறோம். அதனால் சோர்வு வருகிறது, பயம் வருகிறது, ஒப்பீடு வருகிறது. இன்றிலிருந்து இதை முயற்சி பண்ணுங்கள். சும்மா உட்காருங்கள், மூச்சை கவனியுங்கள், உள்ளே போங்கள். அங்கே ஒரு நாள் நீங்கள் தேடிய சக்தி விழிக்கும். அந்த சக்தி உங்கள் வார்த்தைகளை மாற்றும், உங்கள் பார்வையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆகவே இன்று முதல் ஒரு 10 நிமிடம் கூட சரி, அமைதியாக இருங்கள். ஃபோன் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல், எதையும் தேடாமல் சும்மா இருங்கள். ஏனெனில் சும்மா இரு, சக்தி தானாக வரும். சக்தி வந்தால் சரஸ்வதி வருவாள், பின்னர் லக்ஷ்மி வருவாள். நன்றி. நம சிவாய.